எல்லோருக்கும் நமஸ்காரம். நாளைக்கு மாசி 1ஆம் தேதி. மாசி 1ஆம் தேதி அப்படிங்கிறது தை மாதம் முடிஞ்சு மாசி மாதம் பிறக்கிற அந்த நாள் ஒரு புண்ணியகாலம். அது என்ன புண்ணியகாலம் அப்படின்னு சொன்னால் விஷ்ணுபதி புண்ணியகாலம். வருஷத்தில் 4 விஷ்ணுபதி புண்ணியகாலங்கள் இருக்குது. இந்த வருஷத்தில் கடைசி விஷ்ணுபதி புண்ணியகாலம், இந்த தமிழ் வருஷத்தோட கடைசி விஷ்ணுபதி புண்ணியகாலம் நாளைக்கு வருது. மிகச்சிறப்பான இந்த நாள் நம்ம பக்கத்தில் இருக்க பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு அங்கே அந்த பெருமாள் சன்னதி 27 பிரதட்சணம் பண்ணுறது ரொம்பவே ஒரு புண்ணியமான விஷயம். இது காலை நேரத்தில் நம்ம எப்போ கோவில் திறக்கிறாங்களோ, உங்களுக்கு அருகில் இருக்கிற கோவில் எப்பொழுது திறக்கிறாங்களோ அப்போ போய் நீங்கள் 10:30 மணிக்குள்ளே காலையில் இதை செய்வது மிகச்சிறப்பு. இந்த பிரதட்சணம் செய்யும்போது 27 வெள்ளை மலர்களை நம்ம எண்ணிக்கைக்காக வைத்துக்கொள்வது சிறப்பான விஷயம். ஒவ்வொரு தடவையும் பிரதட்சணம் முடித்து விட்டு ஒரு பூவை எடுத்து அந்த கொடிமரத்துக்கிட்ட வைக்கலாம். கொடிமரம் இல்லாத கோயிலில் நம்ம இந்த இறைவன் சன்னதியில் கூட ஒரு இடத்துல நம்ம அந்த பூக்களை வைத்துட்டு பிரதட்சணம் பண்ணலாம். சில கோயில்கள் கொடிமரம் கூட இருக்காது. கொடிமரம் இல்லாத கோயிலாக இருந்தால் நீங்கள் இந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. 27 பிரதட்சணம் பண்ணுறது அந்த சமயத்தில் பகவான்ட நாமத்தை உச்சரிக்கிறது, உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்லோகங்கள், விஷ்ணு சஹஸ்ரநாமமோ இல்லாட்டினா ஓம் நமோ நாராயணா சொல்லலாட்டா ஹரே கிருஷ்ணா ஹரே ராம ஹரே கிருஷ்ணா எது உங்களால் முடிஞ்சதோ அதை நம்ம சொல்கிறது ரொம்ப விசேஷம். எதற்காக 27 பிரதட்சணம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் 27 நட்சத்திரங்கள் இருக்குது இல்லையா, மேஷத்துலேருந்து ஆரம்பித்து அஸ்வினிலேருந்து ஆரம்பித்து 27 நட்சத்திரங்கள் இருக்குது இல்லையா. அந்த 27 நட்சத்திரங்களுக்காக 27 பிரதட்சணம் நம்ம பண்ண வேணும். நம்ம ஒரு நட்சத்திரத்தில் தான் நம்ம பிறந்திருப்போம். ஏதோ ஒரு நட்சத்திரத்தில் 27 நட்சத்திரத்துக்குள்ளே ஒரு நட்சத்திரத்தில் நம்ம பிறந்திருக்கோம். நம்ம கணவரோ நம்மளோட குழந்தைகளோ ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருப்பாங்க. அப்படி இருக்கும்போது 27 நட்சத்திரங்களுக்கு எதுக்கு நம்ம பிரதட்சணம் பண்ணணும்? நம்ம நட்சத்திரத்துக்கு கோயில் நம்ம குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பிரதட்சணம் பண்ணால் போகணும்னு கூட நம்ம நினைக்க தோணும். ஆனால் நம்மளுடைய நவகிரகங்கள் நம்மளுடைய ஜாதகத்தில் இருக்கு இல்லையா. ஒரு இப்போ சூரியன், சந்திரன், குரு, சனி, சூரியன், ராகு, கேது எல்லாம் இருக்குது. அந்த 9 நவகிரகங்களும் ஒரு நட்சத்திர சாரம் வாங்கி இருக்கும். நம்மளோட ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா எழுதியிருப்பாங்க. குரு இந்த நட்சத்திர சாரத்தில் இருக்குது, ராகு இந்த நட்சத்திர சாரத்தில் இருக்குது, சூரியன் இந்த நட்சத்திர சாரத்தில் இருக்குது அப்படின்னு எழுதியிருப்பாங்க, குறிப்பிட்டிருப்பாங்க. இப்பொழுது அதே மாதிரி நம்மளுடைய குழந்தைகளோ, நம்மளுடைய வீட்டுக்காரரோ, நம்மளுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களோ இருக்கக்கூடிய அந்த ஜாதகத்தில் இந்த மாதிரி நவகிரகங்கள் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் இருக்கும். அப்போ வீட்டில் ஒரு 4 பேர் இருந்தாலே பார்த்திங்கன்னா அந்த நவகிரகங்கள் பார்க்க போகும்போது 36 தடவை அது வருது, கணக்கு வருது. 4 36ன்னு வச்சுக்கோங்களேன். 27 நட்சத்திரத்துக்குள்ளே எல்லாமே இப்போ வந்துடும் நவகிரகங்கள். இப்போ நம்ம 4 பேர் எடுத்துட்டோன்னா கண்டிப்பாக 27 நட்சத்திரங்களுமே கவர் ஆகிடும். ஏன்னா அந்தந்த நட்சத்திர காலில் இருக்கும்பொழுது கிட்டத்தட்ட மேக்ஸிமம் எல்லா நட்சத்திர காலிலையுமே கிரகங்கள் நம்ம குடும்ப உறுப்பினர்களோட கிரகங்கள் இருக்கக்கூடியதாக அமையும். அதனால் நம்ம இந்த நாளில் நம்ம பிரதட்சணங்கள் பண்ணும்பொழுது நாம் ஒருத்தர் 27 பிரதட்சணம் பண்ணாலே போகிறோம். நம்ம குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரோட ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷங்களும் நிவர்த்தி ஆகும். புரியுதா உங்களுக்கு? இப்போ எதற்காக நம்ம 27 பிரதட்சணம் பண்ணுறோம் அப்படிங்கிறது, நம்மளோட குடும்ப உறுப்பினர்கள் எல்லாரோடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அந்த நவகிரகங்கள் ஒரு நட்சத்திர காலில் இருக்கும் பொழுது நம்ம கிட்டத்தட்ட எல்லா நட்சத்திரங்கள்லையுமே கூட இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் எல்லா நட்சத்திரங்களுக்கும் நம்ம ஒரு கோயிலாக போய் பரிகாரம் பண்ணுறது, நட்சத்திர கோயில்களுக்கு போகிறது, ராசிக்கான கோயில்களுக்கு போகிறது, செவ்வாய் தோஷத்துக்கு தனியான கோயில், அப்புறம் சர்ப்ப தோஷத்துக்கு ஒரு கோயில், இப்படிலாம் நம்ம போவோம் இல்லையா. 7 சனி நடக்கும், அஷ்டம சனி நடக்கும், அர்த்தாஷ்டம சனி நடக்கும். இந்த மாதிரி சில பேருக்கு சனி தசை இருக்கும், ராகு தசை இருக்கும். இதனால் எத்தனையோ விதமான தோஷங்கள்லாம் இருக்கிற பொழுது அத்தனைக்குமான ஒரே தீர்வு இந்த நாளைக்கு இருக்கக்கூடிய அந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் நீங்கள் செய்யக்கூடிய 27 பிரதட்சணம் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லா தோஷங்களையும் நிவர்த்தி பண்ணக்கூடிய அருமையான ஒரு புண்ணிய காலம். தவறாமல் நாளைக்கு எல்லோரும் செய்து விஷ்ணு பகவானுடைய அனுகிரகத்தையும் மகாலட்சுமி தாயோட அனுகிரகத்தையும் பெற்று சிறப்பாக வாழணும்னு சொல்லி பிரார்த்திக்கிறேன். நமஸ்காரம்.